சிறப்பு செய்திகளாக தருமபுரி மாவட்டம் லளியன்குட் கிராமத்தில் இருக்கக்கூடிய திரு நேரு ஆடியோ சவுண்ட் சிஸ்டம் அவர்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதாவது இவர் கடந்து 55 வருடங்களாக சிறப்பான தன் தொழிலை மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு உபகரணங்களை இவரே தயாரிக்கும் வல்லமை படைத்தவராக இருக்கிறார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அதேபோல் இந்த வருடம் அரசாங்கம் ஆர்னை என்று சொல்லக்கூடிய பொருளை தடை செய்திருக்கின்றது. கிராமப்புற மக்கள் அதிகமாக ஆர்னையை விரும்புகிறார்கள் என்றும் இவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் தொடர்பாக நேரடி பார்வையாக தற்பொழுது பார்ப்போம். பாஸ்போர்ட்டா லேபனே. வணக்கங்க. எங்கள் மைக் செட்டில் எல்லாத்துக்கும் இப்போ தடை ஏற்படுத்திட்டாங்க. ஆர்நகர் எல்லாம் எங்கள் சங்கத்தில் சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்களேன்னு கேட்கலான்னு இருக்குங்க. பொம்புடி கருத்தூர் அனைத்து மைக் செட்டுக்காரர் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. லலிகம் இந்த நல்லமல்லி தருமபுரி காமல் சவுண்ட் சிஸ்டம் எல்லாருமே தலைவர்கள் எல்லாமே ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. இது கொஞ்சம் நீங்கள் அரசாங்கத்தில் கொஞ்சம் கூடி சீக்கிரமாக இது மாதிரி எங்களுக்கு கட்ட மாதிரி கேட்டு கொடுக்குறோம். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க மைக் செட்டுக்காரு. யாரும் ஒரு லோன் கூட கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அவங்கவுங்க உழைப்பினாலும் செய்கிறாங்க. எந்த மைக் செட்டுக்காரும் அவங்க உழைப்பில் தான் செய்கிறாங்க. இதுக்கே வந்து தடை பண்ணுறாங்க. அன்றைக்கி இந்த ஆர்னெலாம் எடுத்து உள்ளே போடுங்க, இல்லைன்னா காயலாங்கடைக்கு போடுங்கன்றாங்க. நாங்கள் கிராமப்புறத்தில் பூரா ஆர்னே கேட்குறாங்க. டவுனில் நோம்பு போட்டாலும் அது எஸ்பி விடான்னு கூட நாங்கள் கட்டுங்க ஆர்னை அப்போ கட்டுனாங்க. நல்லாயிருக்கும், மெதுவாக சவுண்ட் வச்சு ஆகலாம். ஆர்னையில் தான் நல்லாயிருக்கும் பாட்டு கேட்கறதுக்கு. நீங்கள் ஏங்க ரொம்ப தடைப்படுத்துறாங்க? இது கொஞ்சம் தயவு செய்யுங்க. அதனால் நீங்கள் பாதிக்கிறது எங்களுக்கு நிறைய பாதிக்குது. எல்லா மைக் செட்லேயும் நாங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கிறோங்க, சங்கத்தில் இருக்கிறோங்க. அந்த மைக் செட்டில் பூரா சங்கத்தில் ஆரம்பிச்சு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப இது ஆகுங்க. நன்றி. வாட்ஸ்அப் செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் வரும்.